அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார அன்பர்களை, உங்கள் கண்கள் கலங்கினாலும் இந்த ஒரு முடிவுன்றது அந்த தெய்வத்தினுடைய சாட்சாத் அந்த தெய்வத்தினுடைய முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. சரியா சொல்லணும்னா இது டிசம்பர் 19ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே மாத்த போகுதுன்னு சொல்லலாங்க. இன்னைய நாள்ல இருந்து இந்த டிசம்பர் 19க்குள்ள நடக்க போற மிகப்பெரிய அதிசயங்களும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நீங்க ரொம்ப எளிமையா பார்க்க போறீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாறுதோ அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷத்துல மூழ்கக்கூடிய நேரங்களாக வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில யதார்த்தமான சில விஷயங்களை பார்த்துட்டு இனி வரக்கூடிய வாழ்க்கையை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவங்க சொல்றது எல்லாமே சும்மா போய் நேரத்துக்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்னா நடக்க போறது நடக்கிறதா தானே இருக்கும், மாறாது இல்ல, அதுதாங்க விஷயமே. சரி, இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாளும் சரி, இன்னைக்கு இந்த நாள் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு கூட இவங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்களோடு கவலைகளோடு தான் இருப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணமே இந்த கடன் பிரச்சனை கூட சொல்லலாம். அதுவும் இந்த கடன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இவர்கள் இல்லைங்க, இவருடைய நண்பர்கள், உறவினர்கள், முக்கியமா சொல்லணும்னா இந்த குடும்பத்தார்களுங்க. இவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களையன்ட்டு எப்ப பார்த்தாலும் பணத்தை எப்படி தள்ளுறதுனா தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அது பணம்ன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல எட்டாதுன்னு தாங்க சொல்லணும். பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது எது தேவையோ தேவையில்லையோன்னு அப்பைக்கு இது எனக்கு வேணுமா, அப்பா நான் இதை செலவு பண்ணுவேன்ப்பா, எனக்கு இது வேணுமா, அப்பா நான் இந்த நேரத்துல இதை செய்வேன்ப்பா அப்படின்னு எப்போதுமே இந்த பணத்தை தண்ணி போல செலவு செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் தான் இவர்கள், அதாவது இந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள். இப்படிப்பட்ட மேசராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் இப்படி இருக்கனாலேயே கடன் பிரச்சனை ரொம்ப நாளா இவங்கள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. கடன் பிரச்சனை மட்டுமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்பிக்கை துரோகிகள் என்பது உருவாக்கிட்டே தாங்க இருக்காங்க. இவங்க எல்லோருக்குமே நல்லது நினைப்பாங்க. நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க மாட்டேனா அப்படின்னு இவர்கள் எல்லோர் மேலேயுமே பயங்கரமான அன்பு, பாசம், காதல் கூட வைப்பாங்க. ஆனா இவர்கள் மேல அவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது. நீ எப்படியோ ஒளிஞ்சுப்போ, எனக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும்னு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த மேசராசிக்காரர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க. சரி, குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 20 நாள் வந்திருக்காங்க. இந்த 20 நாள்ல குடும்பத்து கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த குடும்பத்து கூட இருக்கும்போது சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது என்னன்னா, இவர்கள் இங்கேயே இருந்துடலாமே, எதுக்கு அங்க போய்கிட்டு, நம்ம இவ்வளவு நாள் சம்பாதிச்சுட்டு இருக்கோம்ல, இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு யோசனை கூட வரலாம். சரி, நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நான் இந்த நாள் வரைக்கும் சம்பாரிச்ச காசு இருக்குல்ல, கொஞ்சம் கொடுங்க, நான் அதை வச்சு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவருக்கு சொல்லுவாங்க, நீ அங்க போய் என்ன சம்பாரிச்சு கொடுத்துட்ட எங்களுக்கு, நீ சம்பாரிச்சு கொடுத்ததான் நாங்க அப்படியே வாழ்ந்து தள்ளிட்டோமாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே இந்த மேசராசிக்காரர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னேறன்றதுக்காக குடும்பத்தை விட்டு, குடும்ப சந்தோஷத்தை விட்டுட்டு, எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயோ இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்படி இந்த நேரத்துல வந்து சரியான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த மேசராசிக்காரர்கள். இவர்கள் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயத்த செஞ்சாங்களோ அவர்கள் கடைசியில சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்ன சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி. இது மட்டுமாங்க, இது பல பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, நடக்க போறதும் இருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. இனி எப்படி இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை, அதுதானங்க நீங்க சொல்லணும். அதை சொன்னாலே எனக்கு சந்தோஷங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் என்பது எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட நாட்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குற போது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, மேஷ ராசிக்கார அன்பர்களே, முதலாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது, அது என்னன்னு சொல்றேன். அதற்கு முன்பாக வீடியோ முழுக்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கான பரிகாரம், அதுவும் முக்கியமான பரிகாரங்க. இந்த நாட்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சாகணும். இந்த நாட்கள்ல செய்யாம விட்டுறாதீங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இருக்கு, அதை நான் என்ன கடைசியில சொல்றேன், சரிங்களா? முதலாவது, இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில மாற்றம் நிறுத்தமாக ஏற்பட போகுது. இவர்கள் சம்பாரிச்சு குடும்பத்துக்கு நாயா பேயா உழைச்சு கொடுத்தாங்கல்ல, அதுல காசே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று சில நபர்கள், நண்பர்கள் உருவாவாங்கன்னு சொல்லலாங்க. முக்கியமா சொல்ல போனா நீங்க சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. இந்த பிசினஸ்ல நஷ்டம் வந்துருமோன்ற ஒரு பயம் கூட உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த மேச ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அந்த ஒரு நஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. முக்கியமா சொல்லலாங்க, மேசராசிக்காரர்கள் ஏற்கனவே நாங்க பிசினஸ் தொடங்கிட்டோங்க, ஆனா கொஞ்ச நாட்களாவே கொஞ்சம் நஷ்டத்தை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல
அந்த நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறப்போகுதுங்க. நீங்க ரொம்பவே எப்படின்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எவன் வந்து தடுத்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, கண்டுக்கவே மாட்டேங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை மேல கொண்டு போகுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால மத்தவங்க சொல்றத காதுல கூட கேட்காம இவர்கள் கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள். இப்படி உங்களுடைய உழைப்பினால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. அதுவும் உறுதியா சொல்ல முடியுங்க. சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருந்தே துரோகிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்ககிட்ட ஒருத்தங்க தேவைக்காக பழகுறாங்க அப்படின்றதையும், உங்ககிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லாம உங்ககிட்ட ரொம்ப வந்து அன்பு காமிக்கிறாங்கன்றதையும் வச்சு நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். இவர்கள் யாரு, எப்படிப்பட்டவங்க, எதற்காக நம்ம கூட இவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதாவது தேவைக்காக பழகக்கூடிய நபர்களை நீங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாக வயசு கூடிக்கிட்டே இருந்திருக்கும். திருமண பாக்கியமே அமைந்திருக்காது. குடும்பத்தார்களும் சரி, வெளியே ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இருந்திருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த மேசராசிக்காரர்கள் நல்லதே பண்ணியிருப்பாங்கங்க. ஆனா அந்த நல்லதை கூட எடுத்துக்காம இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்காதுன்றதுக்காக குடும்பத்தார்களே இவங்களை விட்டுட்டு போயிருவாங்க. முக்கியமா சொல்ல போனா அந்த குடும்பத்தார்களும் வரும்போது இவனை கூட்டு வந்துடாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காரணம், இவர்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்றதும் இவர்கள் வாழ்க்கையில இன்னும் சக்சஸ் அடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர்களை எந்தெந்த இடத்துலலாம் வச்சு இழிவுபடுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ, அனைத்து இடங்களிலுமே இவர்களை அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் தாங்க செய்யறாங்க. அதுல என்னமோ அவர்களுக்கு ஒரு பேரானந்தம் தாங்க சொல்ல முடியும். ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உண்டாக போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமலே போயிருக்கலாம். நடக்கும் நடக்கும் நம்பி வாழ்க்கையில ஏமாந்து கூட போயிருந்திருப்பீங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில எவ்வளவு நாள் போராடினீங்களோ அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு தாங்க சொல்ல முடியும். சரி, இது மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றமாக இருக்குமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. உங்களுடைய குடும்பத்தார்கள்ல ரொம்ப நாட்களாவே நோயினால பாதிப்புல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நோயினால குடும்பத்துக்குள்ள நீங்க படக்கூடிய வேதனைகளும் சரி, நோயினால ஏற்படக்கூடிய செலவுகளும் சரி, மொத்தமாகவே அகற்றப்பட போகுதுன்னு சொல்லணும். அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நீங்க அவர்கள் உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுதுங்க. அதனால இந்த காலங்கள்ல நீங்க சில நபர்கள் மீது ரொம்ப கடினமான நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாலும் சரி அது உண்மையாதான் இருக்கும். இவங்க சொல்லிட்டாங்கப்பா அப்புறம் எப்படி அதை பொய்யா மாறும் அப்படின்னு ஒரு சொன்ன மேல ரொம்ப ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆபத்தாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைப்பதும் சரி, இவங்க நல்லவங்கன்ற நினைப்பதும் சரி, ஒரு நிமிஷத்துல யோசிச்சு பாக்குறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா நீங்க அவங்கள கண்மூடித்தனமா நம்பிடுறீங்க. நீங்க நம்பினதுக்கு அப்புறமா அவங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுப்பதும் சரி, இல்ல மற்ற விஷயங்கள்ல உங்களை ஏமாத்துவதும் சரி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால என்னைக்குமே சரிங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லதுன்னு தான் சொல்ல முடியும். சரி, இதோடு சேர்த்து இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம், தன்னுடைய பிள்ளைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே குளறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு சாமி. நோயினாலே இவங்களை நான் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், ஆனா அது சரியான பாடா இல்லை, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்னு அகைன் அகைன் இதே பிரச்சனையா வருது. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு இவர்கள் யோசிச்ச நாட்களே கிடையாதுங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கு தீர்வே கிடைக்காததாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போகிறார்கள். அதோடு சேர்த்துங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துன்பமாக கருதிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சந்தோஷமும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களுக்கான அருள் புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சீர்களோ அதே இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மீண்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான வழிகளும் அமைய போகுதுங்க. இத்தனை காலங்கள்ல நீங்க பார்க்காத அளவுக்கு சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க மனசளவுல எந்தெந்த விஷயங்கள்லாம் ஏமாற்றப்பட்டோம்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க தொலைச்சிட்டு வருத்தப்பட்டு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. இனி இந்த மேசராசிக்காரர்கள் இதற்காக பயப்படணும், இதற்காக கவலைப்படணும்னு நினைச்சு எதையும் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றத்தை அமைக்க போகுது. சரி, இந்த மேசராசிக்காரர்களுக்கான பரிகாரம் சொல்றீங்களே சொன்னீங்க சாமி, அதை சொல்லுங்க சாமி மேல அப்படின்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் யோசிக்கிறீங்களா? அமாவாசைங்க. அமாவாசையில என்னங்க முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டீங்களா?
அமாவாசை என்றாலே அது முக்கியமான நாள் என்றுதான் அர்த்தம். அதற்கு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. அமாவாசை நாட்கள்ல தான் நம்மளுடைய பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். முக்கியமா சொல்லணும்னா அமாவாசை நாட்கள்ல தான் நம்மளுடைய பித்ருக்களுடைய சாபம் நமக்கு இருக்கும். நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, பித்ருக்கள் தானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் தான். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, பித்ருக்கள் தானே, அவங்ககிட்ட என்னப்பா அப்படின்ட்டு எப்போதுமே அவர்களை பற்றி பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் ஈடு காமிக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசுறதோ பழகிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க வெளிப்படுறது எந்த ஒரு விஷயத்திலுமே மும்முரம் காமிக்கவே மாட்டாங்க. ஆனா பித்ருக்களுடைய சாபம் குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, அது சரியாவே அமையாது. நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, அதை தோத்து போயிருவீங்க. அதனாலேயே நிறைய நபருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும். அதனால பித்ருக்களுடைய சாபத்தை நீங்க நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க. தொடர்ச்சியா வரக்கூடிய அமாவாசைகளை வெவ்வேறு பரிகாரங்கள் செய்யலாம். இந்த அமாவாசையில வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த டிசம்பர் 19ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது. அது என்ன பரிகாரம்ன்றத சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதை செய்வதற்கு நீங்க அதிகாலையில எழுஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா குறைஞ்சது ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திருங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் 9 மணி தான் அதிகாலை நினைச்சிட்டு எழுந்திருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம். குறைஞ்சது ஒரு 9 மணிக்கெல்லாம் எழுந்திருங்க. எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சுத்தபத்தமா குளிச்சுட்டு வாங்க. இந்த காலகட்டங்களில் எங்களால் குளிக்க முடியாது, ரொம்ப குளிருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய காலக்கட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கைகள்ல உள்ளங்கைகள்ல சிறிதளவு தண்ணி எடுத்துட்டு உங்களுடைய உடம்பு மேலையும் உங்களுடைய தலை மேலையும் 3 முறை தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஒரு வீட்டுல தட்டு வச்சிருப்பீங்கல்ல, அந்த தட்டு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதுல பச்சரிசி வச்சிடணும். சரிங்களா? பச்சரிசி நீங்க அதிகாலை வைக்கக்கூடிய பரிகாரமாக இருப்பதால பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சு அதுல சிறிதளவுக்கு நீங்க சக்கரை இருக்கு பாத்தீங்களா, நாட்டு சக்கரையா இருந்தாலும் சரி, வீட்டுல வச்சிருக்கக்கூடிய சக்கரை, அதை சேர்த்து வைத்து உங்களுடைய வீட்டு முன்னாடி சிறிதளவுக்கு எடுத்து வச்சிருங்க. அதாவது எப்படி சொல்றோம்னா அந்த தட்டை கொண்டு போய் அப்படியே வச்சிடலாம். இல்லைங்க எங்களுடைய வீட்டுல அரிசியை நாங்க அப்படி வைக்கிறது அப்படின்னா நீங்க அதற்கு பதிலாக அரிசி மாவு இருந்தாலும் சரி, அரிசி மாவையும் சர்க்கரையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க அரிசியை வைக்கிறதா இருந்தா அப்படியே வச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. உங்களால அப்படி செய்ய முடியாம போச்சுன்னா அரிசி மாவை எடுத்து அதுல சர்க்கரை கலந்து கோலமா போட்டுருங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? நீங்க அரிசியை வைக்கிறதா இருந்தா அப்படியே வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அரிசி என்னால வைக்க முடியாது அப்படின்ற போது நீங்க அதை கோலமா கூட போடலாம், தப்பே கிடையாதுங்க. கோலம் போடுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்க நேரத்தை செலவு பண்றது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. அதுவும் அமாவாசை நாட்கள்ல கோலம் போடுறது ரொம்ப நல்லது. நீங்க இதை அதிகாலையில தான் செய்யணுமான்றது கிடையாது, முக்கியமா கட்டாயமா அது கிடையாதுங்க. நீங்க மாலை நேரத்துல சரியா சொல்லணும்னா 6 to 6:30 நீங்க இதை செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்ல விஷயங்க, 6 to 6:30. ஏன்னா அந்த நேரத்துல தான் நம்மளுடைய வீட்டுக்கு மகாலட்சுமி வரக்கூடிய தருணம். அதோடு சேர்த்து நம்மளுடைய பித்திருக்குடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரமாக அது இருக்கும். அதனால அந்த நேரத்துல நீங்க சரியான முறையில செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நோயினுடைய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பித்துக்குடைய சாபங்கள் முற்றிலும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காண்பீங்க. அதற்கு ஏற்ற நாளாக தான் இந்த நாள் அமையுது. அதனால எந்த ஒரு குழப்பமும் கவலைகளும் மனசுக்குள்ள வருத்தங்களும் இல்லாம இதை செஞ்சு பாருங்க. இந்த டிசம்பர் 19க்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க. வாழ்க்கையில வாழும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோணும். வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க அடையக்கூடிய காலங்களாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி அமைய போகுதுன்ற போது அதை ஏன் நீங்க தவிர்க்க போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிருந்திருக்கலாம். இதனால நம்மளுடைய வாழ்க்கையில எங்க நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் கவலை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். சரி, இப்ப நட்சத்திர பழங்களை பார்த்துடலாமா? மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் எடுக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உங்களுடைய நட்சத்திர அதாவது அதிபதியாக யார் இருக்கான்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். மேசராசிக்காரர்களுக்கு கடவுளாக முருகப்பெருமானும் செவ்வாய் கிரக அதிபதியாகவும் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்க இந்த மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் இருக்குதுல்ல, இதை செஞ்சிருக்க. இப்போ நட்சத்திர பழங்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தோயாத நோய் என்பது உங்களுடைய தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த நோயினால நீங்க தினமும் தினமும் தினமும்னு வந்துகிட்டே இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர் நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கிய கடன் ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்கே, கடன் தொல்லை தீர்ந்தபடியா இல்லையே, நாளுக்கு நாள் இதனுடைய பிரச்சனை என்பது எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இதற்கு எனக்கு ஒரு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்ட காலம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய போகுதுங்க. சரி, அதை அடுத்து கிருச்சிக நட்சத்திரக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் மூலியமாகவே பல நாட்களாக ஏமாற்றப்பட்டும் கஷ்டப்பட்டும் வந்துகிட்டு இருக்கீங்க. முக்கியமா உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கல. பணம் காசு சம்பாரிச்சு கொடுத்தாலும் கூட அவருடைய மதிப்பை நீங்க பெற முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கையில அடிக்கடி சண்டை சச்சரவு வருது அப்படின்ற ஒரு மன வருத்தமும் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மன வருத்தத்தையும் நீக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைய உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சுக்கிட்டு
முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அமைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்கும். எவ்வித பயமோ பதட்டமோ இல்லாமல் தைரியமான ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீ பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். மேசராசினுடைய முன்னேற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.